போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டிஆர்பி பாலிடெக்னிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சரர் ஜாப் தான். ஸோ இதோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா 55,000லேருந்து 60,000 வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஜாப், அதாவது வந்து கவர்மெண்ட் ஜாப்லேயே வந்து பெரிய ஜாப். ஸோ ஒரு ஐஏஎஸ் லெவலுக்கு வந்து சேலரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்திங்கன்னா பிஇ, எம்இ, பிஹெச்டி இந்த மாதிரி படித்தவங்க எல்லாருமே வந்து இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ஒரே ஒரு அண்டர் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஆல்ரெடி வந்து இந்த எக்ஸாமுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒன் டைம் எழுதி அந்த எக்ஸாமும் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிலவங்களாம் வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த எக்ஸாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அகைன் ஒரு டைம் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமில் பண்ணவங்களாம் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த எக்ஸாம் மே மாதம் நடக்க வேண்டியது இன்னும் நடக்கலை. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷமாக எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு சிலவங்களாம் வந்து 3 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து பிஇ படிச்சுட்டு இருக்கவங்க இந்த எக்ஸாம் வந்து இந்த வருஷம் ஃபைனல் இயர் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து நல்லா ஃபோக்கஸாக படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே இந்த எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். டிஆர்பி பாலிடெக்னிக் குரூப்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து இப்போ நடத்த நோட்டிஃபிகேஷன், அதாவது வந்து குரூப் 1 வந்து இப்போ எப்போ நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆர்ஆர்பி எக்ஸாம் இப்போ நடக்குது டிசம்பரில். அப்புறம் போலீஸ் எக்ஸாம் வந்து 2ஆம் நிலை ஆய்வாளர் எக்ஸாம் நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சியில் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த வரிசையில் டிஆர்பி பாலிடெக்னிக் வந்து பல பேரும் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமை நோக்கி படிச்சுட்ருக்கவங்க வந்து மற்ற எக்ஸாம் மாதிரி ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் 5 மந்த்ஸில் கண்டிப்பாக முடிக்கவே முடியாது. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இதோட சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து பயங்கர டெப்த்தாக இருக்கும். ஸோ 4 இயர்ஸ் நீங்கள் படித்த அது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், இசிஇ, லைக்வைஸ் ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், நீங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த ஸ்ட்ரீம் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கோர் சப்ஜெக்ட் நாலேஜ் பயங்கரமாக இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறமா வந்து டெய்லி வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணணும். கேட் கொஸ்டின்ஸ், ஐஇஎஸ் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கெயில், இந்த மாதிரி செயல், இந்த மாதிரி வந்து கோர் ரிலேட்டடாக நடக்கக்கூடிய எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சு நீங்கள் சால்வ் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக படித்து ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸில் கிளியர் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ ஒரு மெக்கானிக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ஸோ ஹெச்எம்டி, ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ இந்த மாதிரி வந்து லைனாக வந்து சப்ஜெக்ட்ஸ், தியரி ஆஃப் மிஷின்ஸ். ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் அதிகம்ன்றதை முதல் வந்து ஃபோக்கஸாக நீங்கள் எடுக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெர்மோடைனமிக்ஸில் அதிக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் அதிக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் கிட்ட வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் கேட்குறாங்கன்றதை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எதில் ஸ்ட்ராங்கோ அந்த சப்ஜெக்டை படிங்க. எக்ஸ்பீரியன்ஸுன்றது இதில் மெயின் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்கள் நாலேஜ் தான் வந்து உங்களோட சக்ஸஸ் கீயே. ஸோ வந்து இந்த எக்ஸாம் வந்து ஸ்டூடெண்ட்டும் எழுதுவாங்க, ப்ரொஃபஸரும் எழுதுவாங்க, எம்இ, பிஹெச்டி எல்லாரும், அதாவது எந்த டிகிரி படித்தவங்களும் எழுதிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் வந்து நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸாக படிக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்கள் வெற்றியை நிர்ணயிக்கும். ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் படிக்கிறது ஃபுல் ஃபோக்கஸடாக படிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து டிஆர்பியில் நிறைய கேட்குறாங்க. அதாவது வந்து டான்செட் எக்ஸாம் மாதிரி அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸுக்கு வந்து நிறைய புக்கே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த புக்ஸை வந்து என்னை பொறுத்தளவுக்கு வந்து ஜெயின் புக் மெக்கானிக்கலுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அதுலேருந்து டைரெக்டாகவே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து ஜெயின் புக்கை வந்து கிளியராக படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஜெயின் புக்கிலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே வரும். ஸோ ஒரு 30 to 40%. ஸோ நீங்கள் அந்த புக்கை நீங்கள் வந்து கவர் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக்வைஸ் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி புக்ஸ்லாம் இருக்குது. இசிஇ, ட்ரிபிள்இ,
சிஎஸ்சி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி புக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வந்து கண்டிப்பாக வந்து நவம்பர் எண்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் எண்டு அல்லது டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்ஸில் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான, அதாவது எக்ஸாம் எப்போன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் தான் நினைக்கிறேன். காரணம் வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க டிஆர்பி குரூப்ஸில். ஸோ வந்தால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் இயர். ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ எக்ஸாம் வந்து எப்போ இருந்தாலும் கோர் சப்ஜெக்ட் 4 இயர்ஸ் நீங்கள் படித்ததை வந்து நீங்கள் படிக்கணும். ஸோ அப்போ எவ்வளோ டைம் எடுக்கும்னு பாருங்கள். ஸோ யூடியூப்பில் வந்து 3 மந்த்ஸில் முடிக்கலாம், 4 மந்த்ஸில் முடிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ரெகுலராக டே பை டே படிங்க. கண்டிப்பாக வந்து வெற்றி பெறலாம். இந்த ஜாப் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாப். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60,000 சேலரின்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது கவர்மெண்ட் ஜாபில். ஆனால் வந்து சாத்தியம் இந்த எக்ஸாமில் மட்டும்தான். ஸோ நீங்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் படிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.